பிரியமானவர்களே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தரின் நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? சங்கீதம் 34 அதிகாரம் 14வது வசனத்திலே, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேத பகுதியிலே இப்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லப்பட்டுள்ள வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் மகனே, என் மகளே, ஒருவருக்கு தீங்கு செய்வதை விட்டுவிடு, நன்மை செய்வதே நலமாக காணப்படுகிறது. அவர்கள் படும் வேதனை குறித்து, துக்கத்தை குறித்து, மற்றவர்களுடைய சஞ்சலத்தை குறித்து நாம் சந்தோஷப்படக்கூடிய தீங்கான ஒரு எண்ணம் நமக்கு வேண்டாம். இதோ துன்பம் அவர்களுக்கு நேரிட்டது, சண்டையும் சச்சரிப்பும் அங்கு வீட்டில் இருக்குது என்றெல்லாம் பேசி மகிழக்கூடிய இந்த கெட்ட தீய செயல்களை நாம் செய்யக்கூடாதபடி கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ஒருவருக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு நன்மையினாலே வெள்ளி என்று பழமொழியும் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நன்மை செய் மகனே, மற்றவர்களுக்கு என்ன நன்மை என்று நீ அறிந்து தெரிந்து அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்காக நன்மை செய்யும் பொழுது அவர்கள் படும் சந்தோஷம் எவ்வளவு இருக்கும். அதை கண்டு நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும், சமாதானப்படும். இப்படித்தான் நாம் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விதமான காரியங்கள், செயல்பாடுகள் நாம் செய்திருந்தாலும் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மை மிகவும் நம் வாழ்க்கைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தருணமாக காணப்படும். நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மை நம் பிள்ளைகளை, நம்முடைய வம்சத்தை ஆசீர்வாதமாக வைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நன்மை செய்வதையே இனி நாம் நாடுவோம். பிறருக்கு தீங்கு செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்வோம். உலகில் நமக்கு எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், சந்தோஷங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் நிலையல்ல. மனசுக்குள் நமக்கு சமாதானம் இருக்க வேண்டும். அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும், மனமகிழ்ச்சிக்குள்ளாக நிரப்பும். நம் சரீரத்திலே எந்த விதமான தீங்கும் ஏற்படாதபடி நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பதே நமக்குரிய சமாதானமாக காணப்படும். அச்சமாதானத்தை தேடி தொடர்ந்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களாலே நிரப்பப்பட்டு நம்முடைய வம்சத்துக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நன்மை செய்வதை நாம் நாடி நம்முடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.